வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ். நான் தான் உங்கள் கபிலன். இப்போதைக்கு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன இது பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சண்டேக்குள்ளது மண்டேக்குள்ளதும் பார்த்துட்டோம். இன்றைக்கி டியூஸ்டே, அதாவது ஏப்ரல் 22 பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு. எல்லோரும் ஹரிபரின்னு இல்லாமல் லாஸ்ட் நேரத்தில் போய் நிற்காமல் சீக்கிரம் போயிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஜூன் 15 எக்ஸாம் வந்துட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த டைப் ஆஃப் நியூஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ஏப்ரல் 22 2025 இன்றைக்கி போவோம். இன்றைக்கி டியூஸ்டே. நேஷ்னல் நியூஸ் பார்த்துருவோம். என்ன நேஷ்னல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னன்னு தெரியுது. இது வந்து சோலார் பவர் எனர்ஜி, இது வந்து விண்டு மில் மாதிரி உள்ளது. அப்புறம் இதெல்லாம் சேர்த்தது தான் இது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஃபுல்லி ரெனியூவபிள் எனர்ஜி பவர்டு சிட்டியாக எதை மாற்றுறாங்க அப்படின்னா அமராவதியை ரெனியூவபிள் எனர்ஜி சிட்டியாக மாற்றுறாங்க. யார் இப்போதைக்கு இருக்கா? சந்திரபாபு நாயுடு இருக்காங்க. டிஃபால்ட்டாக அவரை சொல்ல வேணாம், அவர் டெக்னாலஜி சிஎம்னு சொல்லுவாங்க. டெக்குக்கு அவர் டெக் சிஎம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் எல்லாத்தையுமே புதுமையாக ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக போவார். அதுவும் இல்லாமல் இப்போ சஸ்டைனபிள் ஓரியன்டாகவும் போவார். ஓகேங்களா? அவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ட்ரெண்டிங் சிஎம்னு கூட சொல்லலாம். அதுக்கு மாரி அமராவதியை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2700 மெகாவாட்டில் சோலார் எனர்ஜி மூலயமா, கிளீன் எனர்ஜி மூலயமா அந்த அமராவதிக்கே கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோலாரு, விண்டு அண்டு ஹைட்ரோ பவர் மூலயமா கரண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டு 65,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து அதுக்கப்புறம் கொச்சி வந்து ஃபுல்லி சோலார் எலக்ட்ரிசிட்டி ஏர்போர்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் முன்னாடி பார்த்துருக்குறோம். அதையும் ஒரு இது. அப்புறம் இண்டோர் வந்து கிளீனஸ்ட் சிட்டின்னு நம்ம இண்டெக்ஸ் சொல்லியிருக்கு. அங்கேயும் வந்து என்ன க்ளீன் எனர்ஜி அங்கேயும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை மெய்யப்பாடுங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன இருக்கும்? ட்ரெயின் வசதி இருக்கும், பஸ் வசதி இருக்கும், ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கும், கார் வசதி இருக்கும், ரோடு வசதி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அனைத்துமே இருக்கும். அதுதான் அந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கு. இந்த எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்குங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பு. அது ஓகேங்களா? போக்குவரத்துக்கு உண்டான ஒரு மெயின் பார்ட் இருக்கும். ரயில் இருக்கும், ரோடு இருக்கும், கடல் இருக்கும், ஏர் இருக்கும். இது எல்லாத்தையுமே, ஏர்னா என்ன, இதில் அந்த டிரான்ஸ்போர்ட்டை சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த இதில் எல்லாமே வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது தான். இது எங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு அஸ்ஸாமில் இது பண்ணியிருக்காங்க. இது இட்ஸ் அ டிசைன் ஸ்ட்ரீம்லைன் மூவ்மெண்ட். இது ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், வேல்யூ ஆடட் சர்வீஸு, அதுக்கப்புறம் வேர் ஹவுசிங்கு, பொட்டன்ஷியலி ரெடியூஸ் டிரான்ஸ்போர்ட்டிங், இது எல்லாம் ஒரே இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட். அதாவது இப்போ பொருள் அதிகமாகிறதுக்கே காரணம் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் தான். அது மூலயமா தான் அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வச்சு தான் சேர்த்து பொருள் விலை ஏறுறதுக்கே காரணம். இதே மாதிரி அந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா, அஸ்ஸாமில் ஜோகி கௌபா அப்படிங்கிற ஒரு இடத்துல உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மேப்பாடு அப்படி சென்னையிலங்கிற இடத்துல உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மேப்பாடு சென்னை இதில் வந்து அவங்க உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இது கவர்மெண்டே பண்ணுது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் நியூஸில் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இன்டர்நேஷ்னல் நியூஸில் என்ன, இதை பார்த்தாலே தெரியுது. இது என்ன பார்த்தா தெரியும், பில்லா படத்தில் அஜித் வந்து குதிச்சாரு, அதே மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதில் அந்த பில்லா 1 படத்தில். அதுக்கப்புறம் இதில் நிறையா இதே மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பாட்டுலாம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரண மாயத்தில் கூட வந்து இதெல்லாம் பண்ணுவாங்களா. பட் அந்த இடம் கிடையாது இது, அது யூஎஸ்ஏல இருக்குது. அது கிடையாது, அதை மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஒரு கேனியன் பிரிட்ஜு. 2 வேலியை எது வந்து மீட் பண்ணுதோ, வேலினா என்னன்னு சொல்லுவாங்க, பள்ளத்தாக்கு. 2 மலைகளுக்கு உள்ள நடுவில் இருக்கிற அந்த பாதைகளை தான் வேலின்னு சொல்லுவாங்க. அது வி ஷேப்பில் இருக்கும். அந்த 2 மலைகளையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் என்னன்னு சொல்லுவாங்க, கேனியான் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கே இருக்குன்னா, வேர்ல்டுலே ஹையஸ்ட் அண்டு இருக்கிறது எங்கன்னா சைனாக்காரங்க தான் பண்ணுறாங்க. இருக்கிற எல்லா இது அட்வான்ஸாக இருக்கிறது அவங்க தான். இத்தனைக்கும் நமக்கு பக்கத்திலே இருக்காங்க. அதுதான் எங்கே ஓப்பன் பண்ணால் ஹூஜியாங் கிராண்ட் கேனியான் பிரிட்ஜு. இதோட ஹைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625 மீட்ரு, அதாவது 2051 ஃபீட்டு இதோட இதுதான் வேர்ல்டு ஹையஸ்ட்டு. இந்த எங்கே இருக்குன்னா, பிளேஸ் வந்து பயோப்பியன் ரிவர் அந்த இதில் இருக்குது. இது வெயிட் என்னென்னா 22,000 மெட்ரிக் டன்னு. இது எவ்வளோ ரூபாயில் கட்டியிருக்காங்கன்னா 2,200 கோடி ரூபாயில்
இந்த செலவு வந்து சைனா வந்து கட்டியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சர்பாஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்டு ஹோல்டரு பெய்பென்ஜாங் பிரிட்ஜு. இதுக்கு முன்னாடி பெய்பென்ஜாங் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு அதுவும் சைனால தான் இருக்குது. அதை வந்து பாஸ் பண்ணி இப்போ இது போயிட்டு அது எவ்வளோன்னா 565 மீட்டரு. ஓகேங்களா. இது எவ்வளோ இருக்குது? 1854 ஃபீட்டு. இது 625 மீட்ரு. அது 565 மீட்ரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் பார்த்துருவோம். இது பார்த்தீங்களா, இது என்ன தெரியுது பார்த்தாலே? ஏதோ ஒரு டெக்னாலஜி பையன் மாதிரி தெரியுதுங்களா? என்ன டெக்னாலஜி அப்படின்னா, சைனாவில் இப்போ 10G ப்ராட்பேண்ட் சர்வீஸை விட்டுட்டாங்க சோதனை ஓட்டமாக. அது என்னன்னா, அதோட டவுன்லோட் ஸ்பீடு 9834 kbps ஸ்பீடு. ஒரு 4 செகண்டில் 4GB மூவியை டவுன்லோட் பண்ண முடியும். 1 2 3 4 இதான் 4 செகண்டு. இந்த 4 செகண்டில் 4GB படத்தை நம்ம ஹைலி அதாவது ப்ளூ ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூவியை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும்னா இதோட ஸ்பீடு பார்த்துங்க 10G. இது எங்கே வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, ஹிபாய் ப்ராவின்ஸ், அதாவது சைனாவில் சுனான் கண்ட்ரி ஹிபாய் ப்ராவின்ஸில் இதை ஹுவாயும் சைனா யூனிகானும் சேர்ந்து இந்த சோதனை தான் 10G ப்ராட்பேண்டை செக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 9834 kbps ஸ்பீடு. ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு 6G டிவைஸை எந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்கன்னா ஜப்பான். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அவார்டு. இது என்னன்னா பார்க்கவே பாவமாக இருக்கா? என்னன்னா, இந்த காசா இஸ்ரேல் நடந்த போரில் இந்த பையனை வந்து போரில் அடிபட்டார். இவரை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோவுக்கு என்ன இருக்குன்னா, ஃபோட்டோஸ் வந்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர்னு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமர் அபு எல்சோ டோஹா அப்படிங்கிறவர். இது வந்து முகமது அசூருங்கிறவர் இந்த பையனோட பேர். ஓகேங்களா. இந்த முகமது அசூருங்கிறதா இந்த பையனோட பேர். இந்த அவார்டை எடுத்தவர், இந்த ஃபோட்டோவை எடுத்தவர் யாருன்னா சமீர் அபு அலூஃப்ங்கிறவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இதுக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவர் பார்த்துக்குங்க, அப்பாயின்மெண்ட்ஸு. செர்பியா நாட்டோட பிரைம் மினிஸ்டர் யாரை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தான். யார்? டியூரோ மார்க்கெட்டுங்கிறவர். இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்க. கேபிட்டல் பெல்கிரேடு. கரன்சி வந்து பெல்கிரேட் தினார், செர்பியாவோட இது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேஸு பார்த்தாலே எப்படி இருக்கு? பவர் அவர் பிளானட். இதுதான் இதோட தீமு. என்னன்னா, வேர்ல்டு எர்த் டே 2025 ஏப்ரல் 22 வேர்ல்டு எர்த் டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா, இதோட தீம் வந்து அவர் பவர் அவர் பிளானட்டுங்கிறது தான் தீமு. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு. அமிர்த் சரோவர் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த் சரோவர் ஸ்கீம் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் ஒவ்வொரு எம்எல்ஏஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க தொகுதியில் ஒரு ஊரை தத்தெடுத்து அந்த இருக்கிற குளங்களை தூர்வாடுறது, புனரமைக்கிறது தான் இந்த அம்ரித் சரோவர் ஸ்கீமு. இதை பார்த்தாலே தெரியும், குளங்களை தூர்வாரி பண்ணி எப்படி வந்து அழகாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிக்கும் நோக்கில் பிரதம மந்திரி என்ன பண்ணிருக்காரு, அம்ரித் சரோவர் இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. எப்போனா 2022 ஏப்ரல் 24. இந்த அம்ரித் சரோவர் ஸ்கீமோட முயற்சி தொடங்குறதுக்கு இந்த அம்ரித் மகோத்சவத்தை கொண்டாடுவதன் மூலமாக இதை வந்து கொண்டாடிருக்காங்க. என்னென்னா 75 நீர்நிலைகளை மேம்படுத்துறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்னை ஒரு மாவட்டமாக வச்சுக்கோம்னா அதில் ஒரு 75. அதுக்கப்புறம் வந்து குளங்களை வந்து தூர்வாரி அதை புனரமைக்கிறது தான் இதோட அம்ரித் சரோவர மெயின் திட்டம். ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் என்னை இன்னும் பூஸ்டப் பண்ணும். நான் வந்து கன்சிஸ்டன்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறதுக்கு எந்துவாக இருப்பேன். ஓகேங்களா. நன்றி. நாளைக்கு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.